வெல்கம் டு மை சேனல் ஹேமாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் ரெசிபியில் ஒரு டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 பல் பூண்டு 3 வரமிளகாவை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து உப்பு சேர்த்துட்டோம், அதனால் அரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வரமிளகா வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு நல்ல காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு 5 வரமிளகா கூட சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.